அப்ப இந்த 5 திருமுறைகளிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 6ஆம் திருமுறையிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உரைநடை நூலிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாத்தையும் படிச்சாதானே தெரியும். எதையும் படிக்காம 5 திருமுறைகள் வேண்டாம்னு சொன்னா அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நான் அவங்களெல்லாம் குறை சொல்ல விரும்பல. 5 திருமுறையும் படித்து பாருங்கள். முக்கியமாக நெஞ்சறிவுறுத்தல் என்கின்ற ஒரு தலைப்பு இருக்கின்றது. நாம் கடவுளை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல் திருமுறையிலே மகாதேவ மாலையை படித்தே தீர வேண்டும். ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெரும் ஜோதி. இந்த ஆகமங்களும் ஆரணங்களும் இறைவனை பற்றி என்ன சொல்லுகின்றனவோ அதையெல்லாம் தாண்டியதுதான் இறைவன். அந்த இறைவனை பற்றி முழுமையாக வள்ளற் பெருமான் மகாதேவ மாலையிலே எடுத்து சொல்லியிருக்கிறார். 6ஆம் திருமுறை அனுபவ மாலையிலே 84, 85, 86, 87 இந்த 4 பாடல்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் மகாதேவ மாலையில என்ன சொல்லியிருக்கிறோம் அதுதான் அங்க 4 பாட்டிலையும் ரிப்பீட் ஆயிருக்கும். நம்ம படிக்கணும். விண்ணப்ப கலிவெண்பா என்பது நமது இந்தியாவிலே, இந்தியா மட்டும் இல்ல இலங்கையிலே இருக்கக்கூடிய சிவத்தலங்களையும் வள்ளற் பெருமான் அங்கே குறிப்பிட்டு இருப்பார். அதை படிச்சோம் அப்படின்னா நம்ம பெரிய ஒரு சுற்றுலா போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். விண்ணப்ப கலிவெண்பா படிச்சீங்க அப்படின்னா எல்லா தலங்களையும் தரிசனம் செய்த புண்ணியம் அந்த விண்ணப்ப கலிவெண்பாவை படித்தாலே நமக்கு கிடைக்கும். நெஞ்சறிவுறுத்தல், இந்த வாழ்க்கையின் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நெஞ்சறிவுறுத்தல் என்கின்ற அந்த தலைப்பை வாசிக்க வேண்டும். நெஞ்சறிவுறுத்தல் இந்த நம்மளுடைய வாழ்க்கையை பத்தி அப்படியே புட்டு 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 போட்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைப்பு தான் முதல் திருமுறையில இருக்கக்கூடிய நெஞ்சறிவுறுத்தல். நம்ம இதையெல்லாம் விட்டுட்டு நேரம் 6ஆம் திருமுறை மட்டும் பிடித்தோம் என்றால் நமக்கு உண்மை புரியாது, உண்மை விளங்காது. உண்மை விளங்காது. சோறு வேண்டினும் துகிலின் முதலாம் சுகங்கள் வேண்டினும் சுகமலால் சுகமாம் வேறு வேண்டினும் நினை அடைந்தன்றி மேவனாதெனும் மேலவர் உரைக்கே மாறு வேண்டிலேன் வந்து நிற்கின்றேன் வள்ளலே உந்தன் மனக்குறி பறியேன் சாறு வேண்டிய பொழில் விடல் அரசே சத்திய சபை தனி பெறும் பதியேன்னு பாடுவார். சோறு வேண்டினும் துகிலெனி முதலாம் சுகங்கள் வேண்டினும் சுகமலால் சுகமாம் வேறு வேண்டினும் நினை அடைந்தன்றி மேவனாதெனும் மேலவர் உரைக்கே மாறு வேண்டிலேன் வந்து நிற்கின்றேன். நமக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது எது வேணும்னாலும் இறைவன்கிட்ட தான் கேட்கணும்னு இதுவரைக்கும் அந்த ஞானிகள் முன்னோர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்களே, அந்த கருத்துக்கு மாறுபட்ட கருத்து என்னிடத்திலே இல்லை. அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். அதனால் உன்னிடத்திலே வந்து நிற்கின்றேன் வள்ளலே உந்தன் மனக்குறி பறியேன்னு பாடுறாரு. ஆனா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்னு தெரியலையே. இறைவன் நம்மளை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிறார் நம்மளுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாது. இறைவன் இந்த பாபுவை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிறாருன்னு இந்த பாபுக்கு தெரியும் நினைக்கிறீங்களா? தெரியாது. அவர் என்னமோ நினைச்சிட்டு இருப்பாரு. அவருடைய அந்த நுண் அறிவு அது இருந்தா மட்டும்தான் நாம் அதை உணர முடியும். அப்போ இதுவரைக்கும் எல்லா ஞானிகளும் எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் நானும் போய் நிக்கிறேன். அது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தான் நிக்கிறேன். ஆனா உன்னுடைய மனக்குறி பறியேன்னு பாடுறேன். அப்ப இறைவனுடைய அந்த குறிப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? மகன் எனும் குறிப்பை கோலத்தால் காட்டுக அப்படின்னார். இறைவனுடைய பிள்ளையாக நாம் நம்மளுடைய நடவடிக்கையிலே நாம் காண்பித்தோம் என்றால் இறைவனுடைய பிள்ளைன்னா எப்படியா இருக்கணும்? எப்படி இருக்கணும்? இப்ப நம்ம சன்மார்க்கத்தில் இருக்கணுங்கிறதுனால உடனே நான் வெள்ளை போட்டுன்னு வந்துட்டேன். ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் ஒரு டிஷர்ட்டும் போட்டு வந்தா எப்படி இருக்கும்? போட்டு வந்து இங்க மேடையில் ஏறினா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? இருக்காது. அப்ப என்ன பண்றது? அதுக்கேற்ற மாதிரி முதல்ல மாறணும். ஐயா சொல்றாரு, நடிக்கவாது செய்யுங்கிறார். அன்பிலே நெனினும் அன்பிலே நெனினும் அன்புடையவனாக நடிக்கின்றேன். நடிக்கவாது செய். நடிச்சா என்ன ஆயிடும்? ஒரு சின்ன விஷயம், இந்த சினிமாவில் வந்தவங்கெல்லாம் நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், உடனே யாராவது கொடி எடுத்து இல்லை கல் எடுத்து நடிச்சிடாதீங்க. நம்ம விஜயகாந்த் ஐயா எடுத்துக்கோங்க, இல்லை ரஜினிகாந்த் எடுத்துக்கோங்க, இல்லை ராதாம்மா எடுத்துக்கோங்க. அவங்கெல்லாம் என்ன கலரில் இருந்தாங்கன்னு தெரியுமா? சினிமாவில் நடிச்சு அவங்க என்ன கலர் ஆனாங்கன்னு தெரியுமா? எப்படி? அந்த மேக்கப்பை போட்டு 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 மெருகேறி போச்சு. அப்ப நம்ம நடிக்க நடிக்க நல்லவனா நடிக்க 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 என்ன ஆகும்? நல்லவனா ஆயிடுவோம். ஐயா அதனாலதான் நடிக்கவாது செய்யினார். நல்லவனா நடிக்கவாது செய்யா. இப்ப நான் எப்படி நடிக்கிறேன் பாருங்க. நல்லா நடிக்கிறேனா?
நல்லா நடிக்கணும். நல்லவனா நடிச்சுக்கிட்டே இருக்கலாமே ஐயா இல்லையா? நேற்று ஒரு மீட்டிங்கு, இன்னைக்கு ஒரு மீட்டிங், அப்படி ஒரு வாரத்துக்கு ஒரு 2 மீட்டிங் போட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நல்லவனா அருட்பா பத்தியே பேசிட்டு இருப்பேன். அப்ப என்ன ஆச்சு? என்னுடைய சிந்தனை எல்லாம் வேற பக்கம் போவே போகாது. அப்போ நடிக்கவாவது செய்யலாம். எந்த மீட்டிங் இருந்தாலும் போய் கலந்துக்கோங்க. எப்படியும் வாரத்துக்கு ஒரு மீட்டிங் கண்டிப்பா இருக்குதா இல்லையா? எங்கேயாவது வாரத்துக்கு ஒரு கூட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கு. யாராவது ஒருத்தர் என்ன மாதிரி வந்து கத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க இல்லையா? ஏதாவது ஒண்ணு அப்படியே எடுத்துக்கிட்டே போயிட்டோம்னா நல்லவனா மாறிடுவோம். இந்த அது என்ன புழுயா? கொத்தி 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 குழவி தானே. அது என்ன பண்ணும்? அது தனியா ஏதாவது வாரிசு உருவாக்குதா? இல்லை. அது புழுவை தூக்கிட்டு போயிட்டு அந்த புழுவை கொத்திக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணுமா? குழவின்னு சொல்லி கொத்திக்கிட்டே இருக்குமா? அந்த புழு என்ன ஆயிடும்? குழவி ஆயிடுது. நம்ம கண்ணெதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு உண்மை. அப்ப அந்த மாதிரி நம்ம அப்படியே நல்லவனா நடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நல்லவன் ஆயிடுவோம். நடிக்க ஆரம்பிக்கலாமா? இன்னையில இருந்து நடிக்கவாது ஆரம்பிக்கலாம் ஐயா. யார்கிட்டதான் குறை இல்லை? குறை இல்லாத மனுஷன் யாராவது இருக்கானா? சொல்லுங்க. நிறைவானவன், பூரணத்துவம் அடைந்தவன் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? சத்தியமா முடியாது. வள்ளல் பெருமானை தவிர நிறைவான அப்படின்னா எதுவுமே கிடையாது. பண்ணிய பூஜை பலித்ததுங்கிறார். பண்ணிய பூஜை பலித்தது. கண்டனன் சாமியைன்னு பாடுறாரு இல்லையா? அப்ப அந்த மாதிரி நாம யாரும் பண்ண முடியலையே. குற்றம் புரிதல் எனக்கு இயல்பேன்னு இன்னும் பாடிக்கிட்டே இருக்கிறோமா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? குற்றத்தை நிறுத்துற எண்ணமே இல்லை. இறைவன் வள்ளலாட்டு முன்னாடி போய் நினைக்க வேண்டியது. நான் என்னை பத்தி தான் சொல்றேன். குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே. நான் தினமும் குற்றம் தான் பண்ணிட்டு இருப்பேன். அதையெல்லாம் குணமா எடுக்கிறது உன்னோட இயல்பு. என்னை தண்டிச்சிடாத. இதே போலமல் தான் டெய்லி. இல்லையா? அப்ப நம்ம நடிக்கவாவது தொடங்கணும். நல்லவனாக, சன்மார்க்கியாக நடிக்கவாவது தொடங்குவோம். நடிக்கிறதுனா என்னங்க? 3 விஷயம் தான் வள்ளலார் சொல்றார். சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் 3 தான் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? தெரியாதானே யாருக்கும்? எல்லாம் சன்மார்க்கிகள் தான். எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரியுதான்னு பாக்குறீங்க? கொலை புலை தவிர்த்தவர்கள். சமய மத மார்க்கங்களை முற்றும், வார்த்தை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். சமய மத மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட்டவர்கள். இந்த பற்றறன்னு முதல்ல எனக்கு அட்சய பாத்திரம் தான் ஞாபகத்துக்கு வரும். பாத்திரத்தை சரியா கழுவாததுனால எவ்வளவு பெரிய பலன் கிடைச்சது இல்ல? பெண்கள்லாம் பாத்திரத்தை சரியா கழுவாதீங்க. ஒரு பருக்கையாவது விட்டு வச்சுட்டு கழுவுங்க இல்லையா? முற்றும் பற்றற. கொஞ்சமாவது ஒட்டி இருந்துச்சுன்னா கூட திரும்பி வந்துருமா? எது? இந்த சமயப்பற்று, மதப்பற்று, ஜாதி பற்று, குலப்பற்று, இது எல்லாமே சமய மத மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட்டவர்கள். இன்னொரு காம குரோதம் ஏற்படும் பொழுது ஞான அறிவால் தடுத்து கொள்ளுபவர்கள். இந்த 3 கேட்டகரி தான் சமய சன்மார்க்க சங்கத்திற்கு உரியவர்கள் அப்படின்னு கொடுக்குறார். சங்கத்துக்கு உரியவர்களா இருக்கணும்னாலே இந்த 3 கண்டிஷன். இது 3லயுமே தோத்து போயிட்டு தான் இருக்கிறோம். ஆனா நம்மளாம் என்ன சொல்லியிருக்கிறோம்? நான் இந்த சங்கத்தை சேர்ந்தவன், அந்த சங்கத்தை சேர்ந்தவன், நான் சுத்த சன்மார்க்கி. சமய மத மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட்டவர்கள் உடனே நான் விபூதி இடுறது இல்லம்மா. நான் விபூதி எல்லாம் இடுறது இல்லை, உருவ வழிபாடு பண்றது இல்லை, 5 திருமுறை நான் படிக்கிறது இல்லை, நான் சமய மத மார்க்கங்களை முற்றும் கைவிட்டுட்டேன். அவனோட பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும்போது தெரிஞ்சிடும். அந்த பத்திரிகையில அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, அதுக்கப்புறமா வேற சாமி பேரெல்லாம் வருது. கடைசியில பத்திரிகை வெளியில அடியில வந்து இங்கனம் தங்களை அன்புடன் எதிர்நோக்கும் பரசுராம முதலியார்னு போடுறார். அது எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. பரசுராம முதலியார்னு போடுறார். அப்ப எங்க போச்சு? உடல இன்னும் காமக்ரோதம் ஏற்படும் பொழுது ஞான அறிவால் தடுத்து கொள்ளுபவர்கள். என்னப்பா 5 திருமுறை வேணாங்கிறீங்க, விபூதி இட்டுக்கு வேணாங்கிறீங்க, வள்ளல் பெருமான் திருநீரை பத்தி அவ்வளவு பதிகம் பாடி இருக்கிறாரு, 6ஆம் திருமுறை பாடி இருக்கிறாரு, அவர் விபூதி இட்டுட்டு இருந்திருக்கிறாரு, விபூதி கொடுத்து குணமாக்கி இருக்கிறாரு, நீங்க எல்லாம் திருநீர் இட்டுங்க, உனக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு உடனே பதில் வருது. அப்ப என்ன அர்த்தங்க? காம குரோதம் ஏற்படும் பொழுது ஞான அறிவால் தடுத்து கொள்ளவில்லை.
அப்புறம் எப்படி அவங்கெல்லாம் சுத்த சன்மார்க்கிகள்? சுத்த சன்மார்க்கிகள் அப்படின்னா உடனே விபூதி இல்லைன்னு வச்சுக்கிட்டாங்க. நான் பாபு விபூதி இட்டுட்டு இருப்பான், சந்தனம் இட்டுட்டு இருப்பான், குங்குமம் வேற அதில் வச்சுட்டு இருப்பான், வள்ளல் பெருமானை உருவச்சிலையை வச்சு அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறான், இவன் சமய சன்மார்க்கி அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாதகம் இல்லை, அதனால எனக்கு ஏதாவது பாதிப்பு வருதா? வராது. சமய சன்மார்க்கம் என்றால் என்ன என்று அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. சமய சன்மார்க்கம்னா என்ன இங்க நாம தெரிஞ்சுக்கலாமா? நான் புதுசா எதுவும் சொல்லலைங்க, எனக்கு அறிவு கிடையாது. வள்ளல் பெருமான் உரைநடையிலும் திருவருட்பாவிலும் என்ன சொல்லி இருக்கின்றாரோ அதை இங்கே எடுத்து சொல்ல வந்திருக்கின்றேன், வேற ஒண்ணுமே இல்லை. சமய சன்மார்க்கம் உபதேச குறிப்புகள்ல சமய சன்மார்க்கம் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாரு, அதுல கொடுக்கிறாரு சமய சன்மார்க்கம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். என்ன விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னா, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் இந்த 6 குணங்களை விடுத்து சத்துவ குணங்கள் கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திரிய நிக்கிரகம், ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் இந்த குணங்களை கடைபிடிப்பவனே சமய சன்மார்க்கி. இந்த வாசகத்தை உரைநடை நூல்ல இல்லைன்னா சொல்லுங்க, நான் விபூதி இருந்து அழிச்சிடுறேன். சமய சன்மார்க்கின்னா யாரு? சாமி கும்பிடுறவங்களாம் சமய சன்மார்க்கியா? இல்ல. அப்ப அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை கும்பிடுறோமே, அப்ப நாமளும் சமய சன்மார்க்கி தானே? அப்ப சமய சன்மார்க்கம் என்றால் என்ன விளக்கம் என்று பார்த்தோம் என்றால், கொல்லாமை, பொறுமை, சாந்தம், அடக்கம், இந்திரிய நிக்கிரகம், ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் என்கின்ற இந்த 6 சத்துவ குணங்கள் தான். இந்த சத்துவ குணங்களை கடைபிடிப்பவன் தான் சமய சன்மார்க்கி. மத சன்மார்க்கின்னா என்னையா? மத சன்மார்க்கம் என்பது நிர்குண லட்சியம் உடையது. வள்ளலாருடைய வாசகம். மத சன்மார்க்கம் என்பது நிர்குண லட்சியம் உடையது. ஐயா ஒரு உதாரணம் சொல்லுவார். வாழைப்பழம் கொடுத்தவன் கல்லால் அடிச்சவன், அது தெரியல எல்லாருக்கும். பிரச்சனை வந்தோடனே வாழைப்பழம் கொடுத்தவன இவன் தான் கல்லால் அடிச்சாங்கிறாங்க, கல்லால் அடிச்சவனே இவன் தான் வாழைப்பழம் கொடுத்தவன். 2 பேருக்கு வித்தியாசம் தெரியல. ஓடும் பொருளும் ஒன்றாய் கண்டு ஓப்போய் வருக. ஓடும் பொருளும், பொருள்னா பொண்ணு, கொட்டாங்குச்சியையும் அந்த பொன்னையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய பாவனை அது இருக்கணுங்கிறார் இல்லையா? அப்ப இந்த சமய சன்மார்க்கம் என்பது சத்துவ குண லட்சியம் உடையது, மத சன்மார்க்கம் என்பது நிர்குண லட்சியம் உடையது. சுத்த சன்மார்க்கம் என்பது அது சத்துவ குணம், இது நிர்குணம். சுத்த சன்மார்க்கம் என்பது என்னென்ன குணம் வேணும் நமக்கு? என்னென்ன ஒழுக்கம் சொல்லி இருக்கிறாரு? ஜீவகாருண்ய ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்த 5ம் சேர்ந்ததுதான் சுத்த சன்மார்க்கம் இல்லைங்களா? அப்ப இந்த 5ம் யார் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள்தான் சுத்த சன்மார்க்கி. கடைபிடிக்க முடியுமா? கடைபிடிக்க முடியுமா? ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்க முடியுமா ஐயா நம்மளால? எவ்வளவு பேர் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை இங்க கடைபிடிக்கிறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட யாரு இருக்கீங்க? ஒரு கை தான் வந்துச்சு, அதுவும் இறங்கி போச்சு. பரவாயில்ல, ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஏன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் நம்முடைய திறவுகோல் எது? மோட்ச வீட்டின் திறவுகோல் எது? ஜீவகாருண்ய ஒழுக்கம். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் நமக்கு எளிமையா புரியக்கூடியது எது? பசி தவிர்த்தல், பரோபகாரம். பரோபகாரம், அந்த பசி தவிர்த்தல், அதை பண்ணினாலே நமக்கு நிறைய கைகூடும். ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிக்கு என்ன? வெயில் சுடாது. வெயில் சுடாதான். இப்ப வெளியில அந்த ரோட்ல, தார் ரோட்ல அப்படி செருப்பு இல்லாம நடக்க முடியுமா? ஆனா உண்மையான ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிக்கு வெயில் சுடாது இல்லையா? அவங்களுடைய நிலத்துல, இங்க யாரெல்லாம் விவசாயம் பண்றீங்க, அவங்களுடைய நிலத்துல ரொம்ப பெருசா பாடுபடவே வேணாம், அது பாட்டுக்கு விளையுமா. உங்களுக்கு மழை பெய்யணும்னா மழை பெய்யும், உங்களுக்கு மழை பெய்யணும்னா மழை பெய்யும். உங்களுக்கு மழையை நிறுத்தணும், அறுவடை பண்ண போறீங்க, மழை பெய்யக்கூடாது அப்படின்னா வர பெய்யல் அப்படி வளைச்சிக்கிட்டு போயிடும். யாருக்கு? ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு. வள்ளலார் சொல்லியிருக்காரு, நான் சொல்லல. அப்ப இந்த ஜீவகாருண்யத்தை எந்த அளவு முழுமையாக நாம் கடைபிடிக்கின்றோமோ அந்த அளவு பலன் நமக்கு கிடைப்பது உறுதி. எங்கெங்கிருந்துயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கிருந்தருள். எங்க இருந்து வேண்டினாலும் சரிங்க, வடலூர் போய் தான் வேண்டணுமா? இல்ல,
வீட்டில இருந்தே வேண்டலாம். எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள். நீ இங்க இருந்தே கூட அருள் பண்ணாத, அங்க போய் இருங்கிறார். அங்க போய் இரு. யாரு எங்க வேண்டுறாங்களோ அங்க போய் இருந்து அவங்களுக்கு அருள் கொடுங்கிறார் இல்லையா? அப்ப இந்த சன்மார்க்கத்தவர் இருந்தா மட்டும்தான் சரி. அங்க போனா என்ன கிடைக்கும், இங்க போனா என்ன கிடைக்கும்? மரணம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? சன்மார்க்கத்தை விட்டு வேற எங்கேயாவது போனீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? மரணம் கிடைக்கும். மற்றறிவோம் எனச்சிறிது தாழ்ந்திருப்பீர், ஆனால் மரணம் எனும் பெரும்பாவி வந்திடுமே, சற்றும் அதை நும்மாலே தடுக்க முடியாதே. சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் அதனை எற்றி நின்று உதைக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர்னு பாடுறார். சமரச சன்மார்க்க சங்கத்தவர்களால் மட்டும்தான் மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியும். வேற யாராலையும் அடைய முடியாதுன்ற, வேற யாராலையும் அடைய முடியாது. நம்ம எல்லாரும் சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் தானே. நம்மளால மரணத்தை ஜெயிக்க முடியுமா முடியாதா? கை தூக்குங்க. முடியும். வார்த்தை பலமும். நம்மளால முடியலன்னா வேற யாரால முடியும்? என்னால முடியலன்னா வேற யாரால முடியும்? யாராலையும் முடியாதுயா. எனக்கே கிடைக்கலன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லணும். நான் சொல்லணும் இல்லை, ஒவ்வொருத்தரும். எனக்கே கிடைக்கலன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? எனக்கு நிச்சயமா கிடைக்கும். மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர், என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம். சாதாரண மார்க்கத்திலேயே நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். என் மார்க்கம் இறப்பொழிக்கும், இறப்பை ஒழிக்கக்கூடிய சன்மார்க்கத்துல வந்திருக்கிறோம் ஐயா. சாதாரண மார்க்கத்துல எல்லாம் வரல, இறப்பை ஒழிக்கக்கூடிய சன்மார்க்கத்துல வந்திருக்கிறோம். நம்மளை சுத்தி நல்லவங்க இருக்காங்களா இல்லையா? நம்மளை சுத்தி நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க ஐயா. நம்ம கண்ணுக்கு தான் தெரியறது இல்லை. நம்மளை சுத்தி நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க, நம்ம கண்ணுக்கு தான் தெரியறதே கிடையாது. ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் காஃபி வாங்குறாரு. பொண்டாட்டிக்கும் அவருக்கும் 2 காஃபி வாங்குறாரு. காஃபி வாங்கி பொண்டாட்டி கையில் கொடுத்துட்டாரு. அந்த அம்மா காஃபி வாங்கி குடிச்சிட்டே இவர் காசு கொடுக்குறாரு. 200 ரூபா கொடுக்குறாரு. அந்த காஃபி தம்பி வந்து என்னையா 20 ரூபா இல்லையா? இவர் சில்லறை இல்லைப்பா 200 ரூபா அப்படின்னு சொல்லி 200 ரூபாயை கொடுத்துட்டாரு. அந்த பையன் சில்லறையை தேடுறான். அவர் அந்த ஆளு சில்லறையை தேடுறாரு. ட்ரெயின் கிளம்பிருச்சு. அவர் சில்லறை தேடிக்கிட்டே ஓடி வர்றாரு. சில்லறை தேடிக்கிட்டே ஓடி வர்றாரு. முடியல, ட்ரெயின் போயிடுச்சு. ட்ரெயின் கிளம்பி போயிடுச்சு. இவர் 200 ரூபாயை கொடுத்துட்டாரு. பொண்டாட்டி என்ன பண்ணுவா? போச்சா 200 ரூபா போச்சா, விட்டியா? 20 ரூபா காஃபிக்கு 200 ரூபா கொடுத்துட்டியா? உன் சமத்து. இப்படி தானையா என் உயிர் எடுக்கிற? உன்னை கட்டின நாள்ல இருந்து இந்த அவஸ்தை தானையா நான் பட்டுன்னு இருக்கிறேன் அப்படின்னு அது பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெயின்ல இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. இந்த அசடு எப்படி போய் பண்ணுமா? 20 ரூபா காஃபிக்கு 200 ரூபா கொடுக்குமா? கொடுக்காம இருந்து அவனையாவது வாங்கிக்கோன்னு சொல்லியிருந்தா 20 ரூபா ஓசி காஃபியாவது குடிச்சிருக்கலாம் அப்படின்னு ட்ரெயின்ல அப்படியே பேசிட்டே இருக்காங்க. ட்ரெயின் போயிடுச்சு. அப்படியே போய்கிட்டே இருக்குது ட்ரெயின். அப்படியே ட்ரெயின் போய்கிட்டே இருக்குது. அவர் திண்டிவனத்துல காஃபி வாங்கினாரு. விழுப்புரம் வந்துருச்சு. எல்லாம் அந்த கதையெல்லாம் மறந்துட்டு மற்றவங்க எல்லாரும் அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு பையன் ஓடி வரான். ஓடி வந்துட்டு இவர்கிட்ட வந்துட்டு, ஐயா இந்தாங்க மீதி 180 ரூபான்னு கொடுக்குறான். ஐயா இந்தாங்க மீதி 180 ரூபான்னு கொடுக்குறான். இவருக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா சொல்ற? ஆமா ஐயா, திண்டிவனத்துல நீங்க காஃபி வாங்கினீங்க இல்லையா, எங்க அப்பா கிட்ட 200 ரூபா கொடுத்தீங்களா, மீதி கொடுக்கறதுக்குள்ளார ட்ரெயின் கிளம்பிருச்சா? இது அடிக்கடி நடக்குது. அதனால எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, நான் வந்து விழுப்புரத்துல இருப்பேன், எங்க அப்பா போன் பண்ணி இந்த கம்பார்ட்மெண்ட்ல இவருக்கு இவ்வளவு காசு மீதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. நான் விழுப்புரத்துல ஏறி அந்த காசை கொடுத்துருவேன். திண்டிவனத்துல 1 நிமிஷம் நிக்கிற ட்ரெயின் விழுப்புரத்துல 15 நிமிஷம் நிற்கும். அப்ப நான் கொடுத்துருவேன் ஐயா அப்படின்னாரு. எப்படி இருக்குது அந்த நிகழ்ச்சி பாருங்க. நம்மளை சுத்தி நல்லவங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அந்த காருண்யம் அது எல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்கு. நாம தான் அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. அப்ப அந்த ட்ரெயின்ல இவரை ரசப்பாடின எல்லாருக்கும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த அவருக்கு அந்த அவர் போன் பண்றாரு, ஐயா இது மாதிரிதான் நிகழ்ச்சியெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது ஐயா, நாங்க ஏமாத்துறதுக்கு போடுறதில்ல ஐயா, அந்த உண்மையும் உழைப்பும் தான் எங்களை நல்ல நிலையில வாழ வச்சுக்கிட்டு இருக்குது, அதனால உங்களுடைய காசை உங்களுக்கு வந்துருச்சு, ரொம்ப நன்றி அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனா நம்மளை சுத்தி நம்ம பார்க்கறதெல்லாம் என்ன?
நாம எதை பார்க்கிறோமோ எதை நினைக்கிறோமோ அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். நாம நல்லதை நினைச்சு நல்லதை பேசினா நல்லது செஞ்சா நம்ம எதிர்க்க யார் இருப்பாங்க? நல்லவங்க தான் நம்மளை சுத்தி இருப்பாங்க. நம்ம உண்மையான சன்மார்க்கத்துல இருந்தா துன்மார்க்கிகள் யாரும் நம்ம பக்கத்திலேயே வர முடியாதுங்க ஐயா. துன்மார்க்கிகள் யாரும் நம்ம பக்கத்துல வரவே முடியாது. நம்ம சைவத்துல இருக்கிறோம், சைவ சாப்பாட்டை தான் சாப்பிடுறோம் அப்படின்னா நம்ம வண்டியில கூட யாரும் துன்மார்க்கிகள் அசைவம் சாப்பிட்றவங்க லிஃப்ட் கூட கேட்க மாட்டாங்க. நான் கார்ல போய்கிட்டே இருக்கிறேன், நிறைய இடங்கள்ல போலீஸ்கார் காரை நிறுத்துவார் இல்லையா? எனக்கு முன்னாடி அழகா வள்ளல் பெருமானுடைய உருவச்சிலை இருக்கு, காருக்கு முன்னாடி வள்ளல் பெருமானுடைய இந்த சன்மார்க்க கொடி இருக்குது, காருக்கு பின்னாடி மகாமந்திரம் இருக்கும், வள்ளல் பெருமானுடைய உருவ படம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த போலீஸ்கார் இப்படி கை காமிப்பாரு. நான் ஸ்லோ பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கிட்ட போகும்போதே போங்கன்னுவார். அது யாருக்காக? யாரை பார்த்து அனுப்புறாரு? என்ன பார்த்து இல்ல, பெருமானை பார்த்து. ஏன்னா பெருமானை வச்சிட்டு இருக்கிறவங்க எந்த விதமான தவறும் இந்த காருக்குள்ளார இருக்காது, நீங்க போங்க அப்படின்னு அனுப்பிச்சிருவார். இது வரைக்கும் நிறுத்தி நம்ம காரை செக் பண்ணதான் வரலாறே கிடையாது. போங்கம்பார். அப்ப பெருமான் எப்படி நமக்கு துணையா நிற்கிறார்? அப்படியே நமக்கு முன்னாடி போய் அப்படி நிற்பார் பெருமான். நமக்கு முன்னாடி போய் அப்படி நிற்பார். பெருமான் என்ன பண்ணணும்? நம்ம இருக பிடித்து கொண்டேன் பதத்தை இனி நான் விடுவேனோ, எந்தாய் பாதம் பிடித்த கையால் வேறு தொடுவேனோன்னு இருக்கணும். கற்பு ஐயா, கற்பு. எல்லாம் பெண்களுக்கு தான் கற்பு, இல்ல ஆண்களுக்கு தான் கற்புங்கிறாங்க. பக்தியில நமக்கு அந்த கற்பு நெறி வேண்டும். பெருமானை பிடிச்ச கையால வேற சாமியை போய் கும்பிடலாமா? இருக பிடித்து கொண்டேன் பதத்தை இனி நான் விடுவேனோ, எந்தாய் பாதம் பிடித்த கையால் வேறு தொடுவேனோ. இது வரைக்கும் நான் வள்ளல் பெருமானை தவிர வேற யாரையும் கையெடுத்து கும்பிட்டதே இல்லை. இப்ப கூட சிதம்பரம் கோயிலுக்கு போயிட்டு தான் போவேன். எதுக்கு போறேன்? அங்க என்ன பண்ணி இருக்கிறாங்க, அங்க என்ன தத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. கோயில்லாம் சும்மா இல்லையா, எல்லா பழங்காலத்து கோயில், இப்ப கட்டுற கோயிலுக்கெல்லாம் போகாதீங்க. அதெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு கட்டுறது. பழங்காலத்து புராதன கோயில்கள் இருக்கு பாருங்க, அந்த கோயிலுக்கு போங்க. ஒவ்வொரு தத்துவத்தையும் அங்கே செதுக்கி வைத்திருப்பார்கள். அந்த தத்துவ விளக்கங்களை எல்லாம் கண்டு கொள்ளுங்கள். அதுக்காக நான் கோயிலுக்கு போவேன், சாமி கும்பிடுறது கிடையாது. ஏன்னா வள்ளலார தொழுத கையினால வேற தொழுவது கிடையாது. பிறந்ததுல இருந்து எந்த குறையும் இல்லையா, நல்லா இருக்கிறேன், இது வரைக்கும் நல்லா இருக்கு. அதுக்கு காரணம் யாரு? முழுக்க வள்ளல் பெருமான் தான் அதற்கு காரணம் இல்லையா? அப்படி பிடிக்கணும் வள்ளல் பெருமான். புண்படா உடம்பும் புரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்றனையே கருத்தில் வைத்து ஏற்றுதற்கு இசைந்தேன். உண்பனே எனினும் உடுப்பனேன் எனினும் உலகரை நம்பிலேன், எனது நண்பனே நலஞ்சார் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடே இல்லனை. உலகத்துல இருக்கிறவங்களெல்லாம் நம்பலாமா ஐயா? நல்லவங்க இருக்கிறாங்க, இருக்கட்டும். ஆனா யாரையும் நம்பி எதுவும் பண்ண முடியலைங்க ஐயா. அப்படியும் இருக்கிறாங்க மக்கள். ஆனா நம்ம நல்ல சிந்தனையோட இருந்தா அந்த மக்கள்லாம் நம்ம கண்ணுகிட்ட வரவே மாட்டாங்க, வரவே முடியாது. இதுக்குள்ளார யாரெல்லாம் வர முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? அந்த வாசலுக்குள்ளார ஓப்பனா தான் இருக்குது, எல்லாரும் செக் பண்ணி அனுப்புறீங்க இல்ல. ஆனா இதுக்குள்ளார யாரால் வர முடியும்? இறை அருளை பெறுவதற்கு தகுதியானவர்கள் மட்டும்தான் இந்த அரங்கத்திலே வந்து அமர முடியும், வேற யாரும் வர முடியாது. இறை அருளை பெறுவதற்கு முழு தகுதியும் உள்ளவர்கள், வேற யாரும் உள்ள வரவே முடியாது. அப்படியே ரோட்ல இப்படி திரும்பி பார்த்துக்கிட்டே போக வேண்டியதுதான், உள்ள வர முடியாது, வரவே முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம்தான் சமரச சன்மார்க்க சங்கம். அந்த சமரச ஆடாதீர் சற்றும் அசையாதீர், வேறொன்றை நாடாதீர், பொய்யுலகை நம்பாதீர், வாடாதீர். நம்ம இப்படிதான் ஆடாதீர் சற்றும் அசையாதீர்னா, நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு வந்து பிள்ளைக்கு திருமணம் நிச்சயமாயிருச்சு. உடனே இவன், ஐயோ நம்ம பிள்ளைக்கு இன்னும் வரன் கிடைக்கலையே, நாமளும் திருப்பதி போயிட்டு வந்துடலாமா? இவன் திருப்பதி போயிட்டு வருவான், கையில இருக்கிற காசு தான் செலவாகும், வேற ஒன்றும் கிடைக்காது இல்லையா? அப்ப அது மாதிரி நமக்கு ஆடாதீர் சற்றும் அசையாதீர், கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கவே கூடாது ஐயா. வேறொன்றை நாடாதீர், சன்மார்க்கத்தை தவிர வேற எதையும் நாம் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. சன்மார்க்கத்தை தவிர வேற எதையும் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோர் இறந்தும் பசியராதயர்ந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருற கண்டுளம் துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய்
நெஞ்சிழைத்தவர் தம்மை கண்டே இழைத்தேன். இதுதான் வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு. இதுதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு. மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன். ஒரு க்ஷணம் கூட வள்ளலாரால நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா வள்ளலாரால சகிச்சுக்க முடியாது. வள்ளலாரை நம்ம பிளாக்மெயில் பண்ண முடியும் தெரியுங்களா? ஒரு பெரிய பிளாக்மெயில தான் நமக்கு திருவருட்பா கிடைச்சது. ஒருத்தர் பிளாக்மெயில் பண்ணாரு வள்ளலார. ஒருத்தர் வள்ளலார பிளாக்மெயில் பண்ணாரு. யாரு? ரத்தன முதலியார். வள்ளலார் திருவருட்பாவை பிரிண்ட் பண்ணவே விடல. திருவருட்பாவை பிரிண்ட் பண்ணவே விடல. ரத்தன முதலியார் வந்து பார்த்தாரு, இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுறாரு. நீங்க இதுக்கு அனுமதி தர வரைக்கும் நான் ஒருவேளை சாப்பிட மாட்டேன்னு லெட்டர் எழுதினார். வள்ளலார் அதை பார்த்தோன்னு மிரண்டு போயிட்டார். ஐயோ, நம்மளால பட்னியா இருக்கிறானே, ஐயோ அப்படின்னு இவர் ஒரு லெட்டர் போடுறாரு. நான் வந்து அனுமதி கொடுத்துட்டேன், ஆனாலும் நீ அந்த ஒருவேளை சாப்பிட மாட்டேங்கிற அந்த கண்டிஷனை நிறுத்திட்டு நீ 3 வேளையும் சாப்பிட ஆரம்பிச்சது தெரிகிற வரைக்கும் நானும் ஒரு வேளை சாப்பிட மாட்டேன்னு பதில் போடுறேன். எப்பேற்பட்ட இருக்க வேணும் ஐயா. அப்போ அந்த பிளாக்மெயில் ரத்தன முதலியார் வள்ளலார பிளாக்மெயில் பண்ணாரு. நான் சாப்பிட மாட்டேன், ஒழுங்கு மரியாதை பர்மிஷன் கொடுத்துரு. வள்ளலார் என்ன பண்ணாரு? ஐயோ அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துட்டார். ஆனால் அந்த பிளாக்மெயில் எப்படிப்பட்டது? வயிற்றில் அடிக்கிறாங்க. நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பாருங்க, வள்ளலாரால தாங்க முடியாது. ஆனா அது உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும். உணர்வு பூர்வமாக இருக்க வேண்டும். உணர்வு பூர்வமாக நான் சாப்பிட மாட்டேயா அப்படின்னு சொல்லி பாருங்க, வள்ளலார் அதற்கு வழிவகுத்து கொடுப்பார். இது சத்தியம், இது சத்தியம். உடனே எல்லாரும் நாளையிலேருந்து நான் பட்னியா இருக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா பட்னியா இருக்கிறது வள்ளல் பெருமானுக்கு பிடிக்காது. பட்னியா இருக்கிறது வள்ளல் பெருமானுக்கு பிடிக்காது இல்லையா? எந்த இடத்துலையும் விரதம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சன்மார்க்கத்தில் எங்கேயாவது விரதம் சொல்லியிருக்காரா? இல்லை, நம்ம இங்கே வராங்களே இவங்களுக்கெல்லாம், அப்பா இந்தாப்பா வெறும் ரசஞ்சாதம் மட்டும் சாப்பிட்டு போ, இன்னைக்கு ரசமும் துவையலும் தான் அப்படின்னு கொடுக்குறோமா? இல்லை கார குழம்பும் சுட்டா பழம் தான் கொடுக்குறோமா? இன்னைக்கு என்ன சமையல் பாருங்க, வடை பாயசம் கூட்டு பொரியல் சாம்பார் ரசம் வத்த குழம்பு மோர் எல்லாம் பாருங்க, காலையில இருந்து ஓடிக்கிட்டே இருக்கும். காலையிலேருந்து ஓடிட்டே இருக்கும். அதனால இந்த பசியா இருக்கிற கண்டிஷன் ரத்தன முதலியார் போட்டாரேன்னு நாம போடக்கூடாது. ஆனா நாம என்ன கண்டிஷன் போடலாம்? என்ன போடலாம் சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் பரிந்தூள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே. நம்ம இந்த ஐயாவை பார்த்தாலும் சுகம்தான், அவருடைய பாட்டை படித்தாலும் சுகம்தான், அதை உணர்ந்தாலும் சுகம்தான், எல்லாமே சுகம் ஐயா. தனித்தனி முக்கணி பிழிந்து வடித்தொன்றா கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்தே இனித்தனரு நெய் அலைந்தே இளஞ்சூட்டி நினைக்கி எடுத்த சுவை கட்டியினும் இனித்திடும் தெள்ளமுதே. முக்கணின்னு என்ன தெரியலையா? அந்த மாதிரி அப்படியெல்லாம் எல்லாத்தையும் பண்ணி அதுல கொஞ்சம் அப்படி நல்லா சூடா இருக்கும்போது கொஞ்சம் நல்ல நெய்யும் அப்படி ஊத்தி அப்படி கலர் எடுத்து வச்சு சாப்பிட்டா அது எவ்வளவு இனிக்குமோ அதை விட அதிகமான இனிப்பை தரக்கூடியது திருவருட்பா அப்படின்னாரு. அதை விட அதிகமா. ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? விரதம் இருக்கிறது பட்னி இருக்கிறேன்லாம் சொல்லாதீங்க. என்ன பண்ணணும்? பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணி வித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குழைவித்தால் குழைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன், உறக்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காதென்றும் என்னை நீ ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியேனால் ஆவதென்னே அப்படின்னு வள்ளல் பெருமான் கிட்ட சரணாகதி அடைந்து வாழ்ந்தோம் என்றால் பட்னி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நாம் நினைத்ததெல்லாம் நடக்கும். பாட்டு வித்தால் பாடுகின்றேன். வள்ளலார் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யணும். வள்ளலார் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யணும். இன்னைக்கு சிதம்பரத்துல என்ன பேச சொன்னார்? யார் மூலமாக? கண்ணபிரான் மூலமாக. அவருக்கு யாரு பண்ணது? கண்ணதாசன் மூலமாக கண்ணபிரானுக்கு சென்று கண்ணபிரான் மூலமாக பாபுவுக்கு இதெல்லாம் எங்க போகுது? கண்ணதாசனுக்கு யார் உணர்த்துறது? பெருமான். கண்ணதாசன் அருளாளர் மேட்டுக்குப்பத்திலிருந்து நிறைய பணிவிடையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அற்புதமான செயல்பாடுகள் செய்யற சிதம்பரத்துல ஒரு மாநாடு போடு. சித்திரை 1 வருஷம், இது எத்தனாவது வருஷம்னு எனக்கு தெரியல, 12ஆம் ஆண்டு
சித்திரை 1 முத்திரை பதி அப்படின்னு திரு கண்ணதாசன் அவர்களுக்கு வள்ளல் பெருமான் எடுத்து சொல்றார். அவர் சொன்னதை செய்யறாரு, சிறப்பா நடக்குது இல்லையா? சொல்றது செய்யறாரு. பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணி வித்தால் பணிகின்றேன். என்ன செய்ய சொன்னார் வள்ளலார்? செய்யுங்க ஐயா. எனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரே வள்ளலார். சொல்லியிருக்கிறாருங்க ஐயா, சொல்லியிருக்கிறார். உபதேச குறிப்புகள். நமக்கெல்லாம் பாட்டு சொன்னா புரியாது, எனக்கெல்லாம் பாட்டே புரியல. அதனால என்ன பண்ணார் வள்ளலாரு? டேய் பாபு, உனக்கு உபதேச குறிப்புகள் கொடுத்துருக்கிறேன்டா, உரைநடையில கொடுத்துருக்கேன், அதை எடுத்து படுறார். அதை எடுத்தா காலையில 4 மணிக்கு எழுந்துக்கோன்னார். சொன்னாரா இல்லையா? 4 மணிக்கு எழுந்துக்க சொன்னாரா? சொன்னாரு. எழுந்துக்கிறோமா? எழுந்துக்கிறோமா? இல்ல. ஏன் எழுந்துக்கிறது இல்ல? சரி, 4 மணிக்கு சொன்னாரியா, 4 மணிக்கு எழுந்துக்க சொன்னாரு. ராத்திரி 12 மணிக்கு படுக்க சொல்றாரு, 4 மணிக்கு எழுந்துக்க சொல்றாரு. ஏன் எழுந்துக்கிறது இல்ல? ஏன் எழுந்துக்கிறது இல்ல? ஓய் உழைச்சிட்டு வரேன், தூக்கம் அதிகமாக தான் வரும், நான் என்ன பண்றதுன்னு கேட்கிறாங்க. கரெக்ட், அருமையான பதில். உழைச்சிட்டு வரேன்யா. அவரு சும்மா கை கட்டி உட்கார்ந்து இருந்தாரு, 12 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு எழுந்தாரு. கரெக்டா? அதானே பிராக்டிக்கல், நடைமுறை. நான் காலையில எழுந்துச்சுப்போ வயல்ல 3 மணி நேரம் காலைல, சாயங்காலம் ஒரு 6 மணி நேரம் உழைச்சிட்டு இந்த பக்கம் மாடு மேய்ச்சிட்டு பால் கறந்து கொண்டு போய் டெப்போல கொண்டு போய் கொடுத்துட்டு இவ்வளவு வேலை பண்ணிட்டு வரேன். ராத்திரி 12 மணியா? 8 மணி ஆச்சுனாலே உழுதியா? காலையில 4 மணினா என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ பாட்டுக்கு வந்து சும்மா வாய்கழியா 12 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு எழுந்துங்கிற என்ன நினைச்சிட்டு இருக்கிற? சரியான கேள்வி. நீ சும்மா வெட்டியா உக்காந்துக்கிற, உனக்கு தூக்கம் வராது. நான் போய் உழைச்சிட்டு வரேன், எனக்கு தூக்கம் தான் வரும். என்கிட்ட அதை சொல்றியே, அப்ப என்னையா பண்றது? சரி, இதுக்கு என்ன தீர்வு? இன்னைக்கு முடிவு பண்ணிடலாம். என்னையா தீர்வு இதுக்கு? ஒண்ணுமே இல்லைங்க. வீட்டுல எவ்வளவு செடி வளர்க்குறோம். எல்லாரும் மல்லிப்பூ செடி ஆசையா வளர்ப்பீங்களே, அப்படியே அப்படி படர விட்டு நித்திய மல்லி அப்படியே பறிச்சு பறிச்சு டெய்லி சாயங்காலம் தலையில ஒரு முழம் வச்சுக்கணும், குறைஞ்சது 1 முழமாவது வச்சுக்கணும். மல்லி செடி வளர்க்குறோமா இல்லையா? எவ்வளவு பேர் கரிசலாங்கண்ணி செடி வளர்க்குறோம். போச்சா? போச்சா? உடம்பு உஷ்ணத்தோட இருந்தா தூக்கம் வராது. என்ன உஷ்ணம்? சுத்த உஷ்ணம். உடம்புல சுத்த உஷ்ணம் இருந்தா தூக்கம் வராது. சுத்த உஷ்ணம் குறைய குறைய அவ்வளவுதான். இப்ப எல்லாரும் நல்லா தெம்பா கேட்டுட்டு இருக்கீங்க, யாருமே தூங்கல. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், யாராவது தூங்குவாங்களான்னு. யாரும் தூங்கல. ஏன்? சத்விச்சாரத்தில் சுத்த உஷ்ணம் உண்டாகும், அதற்கு இதுதான் சான்று. சத்விச்சாரத்துல சுத்த உஷ்ணம் உண்டாகும், தூக்கம் வராது. தூக்கம் வராது. அப்ப தூக்கத்தை ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும்? சுத்த உஷ்ணத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும். எப்படி உண்டாக்குறது? வீட்டுல உட்காந்து எங்கேயா சத்விச்சாரம் பண்றது? நான் மட்டும்தான் சன்மார்க்கி, என் குடும்பமே சன்மார்க்கத்தில் இல்லை. அப்ப நான் என்ன பண்றது? அட ஒண்ணும் இல்லையா, கரிசலாங்கண்ணி இலைய காலையில ஒரு 10 இலையை எடுத்து சாப்பிடுங்க. குறைஞ்சது ஒரு 4 இலை கண்டிப்பா எடுத்து சாப்பிடுங்க. அன்னைக்கு ஃபுல்லா நீங்க எவ்வளவு வேணாலும் உழைங்க, உங்களுக்கு அசதிங்கிறதே வராது. சரியா? இது மட்டும் சாப்பிட்டா போதுமா? இன்னொன்னு என்ன? இன்னொரு மூலிகை தூதுவளை. தூதுவளைக்கு என்ன குணங்க? சளி நீக்கும்ன்றதா நம்ம எல்லாம் தெரிஞ்சது. அதுதான் ஊர்ல உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் சொன்னாங்க, சளி பிடிச்சா தூதுவளை சாப்பிடு, தூதுவளை குழம்பு வைன்னு. வள்ளலார் அதை தாண்டி ஒண்ணு சொன்னார். தூதுவளை என்ன பண்ணும்? கரண ஓய்வு. கரண ஓய்வு. காரணம்னா என்ன? மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சிந்திச்சுக்கிட்டே இருக்குது இந்த மனசு. அதுக்கு என்னைக்காவது ஓய்வு கொடுக்குறோமா? தூதுவளை எடுத்துக்கோங்க. தூதுவளை எடுத்து சும்மா அப்படி லேசா வதக்கி அதுல கொஞ்சம் பருப்பு, கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் என்ன சுவைக்காக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. என்னம்மா, தோரம் பருப்பு, கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் போட்டு அதையும் லேசா அப்படி பொன்னிறமா வறுத்து அதை கொஞ்சோண்டு புளி வைங்க. என்ன, தூதுவளை ரொம்ப உஷ்ணம் ஜாஸ்தி. கொஞ்சமா, புளியெல்லாம் நிறைய சேர்க்கக்கூடாதுங்க. புளி வைங்கன்னா உடனே ஒரு உருண்டை புளி வச்சிடாதீங்க. துளியோண்டு ஒரு சிட்டிகை மாதிரி புளியை வச்சு அதை நல்லா அரைச்சி அந்த சட்னியில கொஞ்சம் நல்லெண்ணெய், துவையில கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு கரண ஓய்வு கிடைக்கும். வள்ளலார் சொல்றார், தூதுவளை கரண ஓய்வு. எல்லாம் சளிக்கு மருந்தாதான் தூதுவளையை சொன்னாங்க. வள்ளல் பெருமன் மாத்திரம்தான் அது கரணங்களுக்கு ஓய்வு கொடுக்கக்கூடிய அற்புதமான மூலிகை அப்படின்னு வள்ளல் பெருமன் தான் நமக்கு எடுத்து சொல்றாரு. அப்ப கரிசலாங்கண்ணியும் தூதுவளையும்
அவ்வளவு அற்புதமான மருந்து. ஞான மூலிகை, ஞான மூலிகை. உங்களுக்கு அசதியா இருக்கும்போது இந்த கரிசலாங்கண்ணி அப்படி பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஐயா. வெள்ளையா இருக்கட்டும் மஞ்சளா இருக்கட்டும், அதில் வேற போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி கூடாது, வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் கூட. அட விடுங்க ஐயா, ஏதோ ஒரு கரிசலாங்கண்ணி எடுங்கய்யா. எது கிடைக்குதோ அதை கொஞ்சம் அப்படி நிழல்ல உணர்த்தி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப அசதியா இருக்குது, தூக்கமா வருது, உடம்பு பலவீனமா இருக்குது அப்படின்னா ஒரு 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 1/4 ஸ்பூன் அதை எடுத்து அப்படி வாயை போட்டு ஒரு 1/2 டம்ளர் வெந்நீரை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காருங்க. உங்க அசதியெல்லாம் அப்படி பறந்து போயிடும். சத்தியமான உண்மை, சத்தியமான உண்மை. வெறும் கரிசலாங்கண்ணி, அதுல வேற எதுவும் சேர்க்க வேணாம். வெறும் கரிசலாங்கண்ணி நிறைய எடுத்து வாயில போட்டுக்காதீங்க. கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து போட்டு தண்ணி, வெந்நீரை குடிங்க. சரியா? இதெல்லாம் கூட பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு இன்னும் கூட தூக்கம் தான் வருது அப்படின்னா இன்னொரு வழி வள்ளலார் சொல்றாரு. முட்டாளுக்கு ஒரு வழி, முதிர்ந்தவனுக்கு 300 வழின்னு சொல்லுவாங்க. ஐயா இன்னொரு வழி கொடுக்குறாரு. சுக்கு இருக்குது இல்லையா, சுக்கு நிறைய பேர் பதம் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஈஸியா பண்ணலாம். சுக்குல சுண்ணாம்பு கொஞ்சம் தடவுங்க. சுக்க சுண்ணாம்பு தடவி அதை நெருப்புல சுடுங்க. சின்ன விஷயம் நாங்கள் கேட்கறதுக்கு தான் அப்படியே பிரமிப்பா இருக்கும். சாதாரண விஷயம் தான் இதெல்லாம். ஏன்னா நான் ஆஃபீஸ் போகும்போதே இதெல்லாம் செய்யக்கூடிய அளவு நமக்கு நேரம் இருக்குது இல்லையா? சுக்கு சுண்ணாம்பு தடவி அதை நெருப்புல சுட்டு கொஞ்ச நேரம் வெயில்ல காய வச்சு எடுத்து அந்த மேல் தோலை நல்லா சுரண்டுங்க. சுரண்டிட்டு அதை தூளாக்கி அந்த சுக்கு தூளை வச்சுக்கோங்க. ஒரே ஒரு சிட்டிக்கு இப்படி எடுங்க போதும். ஒரு 5 டம்ளர் தண்ணி வைங்க. ஒரு சிட்டிக்கை எடுத்து அதில் போடுங்க. அந்த 5 டம்ளர் தண்ணி 2 டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் அதை சுண்ட வைங்க. அந்த 2 டம்ளர் தண்ணியை காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ள மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எப்பெல்லாம் குடிக்கணும்னு தோணுதோ குடிங்க. சாதாரண தண்ணிக்கு பதில் அந்த 2 டம்ளர் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடம்புல எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது. இது சத்தியம். சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்லை. வள்ளலார் கொடுக்குறாருயா அந்த வைத்தியத்தை. சுக்கு தண்ணியை சாப்பிடுன்றார். 5 பங்கா 2 பங்கா ஆக்கணும். உடனே நம்ம 5 லிட்டர் வச்சு 2 லிட்டர் ஆக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 3 நாள்ல கேஸ் தீர்ந்துடும். வீட்டில் பிரச்சனை தான் வரும். அதனால நாம 2 டம்ளர் குடிச்சா போதும். டாக்டர்கிட்ட போங்க, ஒரு நாளைக்கு 8 லிட்டர் தண்ணி குடிக்கணும்பா. இந்த 2 டம்ளர் தண்ணி குடிச்சிங்கன்னா 8 லிட்டர் தண்ணி தேவையே படாது. தண்ணி தாகம் எடுக்கும்போது அந்த சுக்கு தண்ணியை ஒரு வாய் குடிங்க, அவ்வளோதான். உடம்புக்கு உஷ்ணத்தை அப்படியே அது தக்க வைத்து கொண்டே இருக்கும். சுக்கு தண்ணி உஷ்ணத்தை தக்க வச்சுக்கிட்டே இருக்கும். இது மாதிரி இந்த 3ஐயும் கடைபிடிச்சோன்னா நீங்க எவ்வளவு வேணாலும் உழைச்சிட்டு வாங்க, காலையில 4 மணிக்கு அப்படி எழுந்துப்பீங்க. காலையில் 4 மணிக்கு யாரோ எழுப்புவார், வள்ளலார் எழுப்புவார். 4 மணி ஆச்சு அப்படிம்பார். மணி 4 அப்படின்னு குரல் மட்டும் கேட்கும். அசரீரியாக நமக்கு எழுப்புவார். இல்லை கோழி நம்ம காதில் வந்து கத்தும். இதை கடைபிடிச்சிட்டு வந்து எல்லாத்துக்கும் வழி இருக்கின்றது ஐயா. நாம் வழியை எல்லாம் மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நல்லா உட்காந்துட்டு மொபைலும் இல்லை சீரியல் வச்சுட்டு 11 வரைக்கும். நான் கூட 11:30 தான் படுக்கிறேன் அப்படின்னாங்க ஒருத்தர். நான் கூட ராத்திரி 11:30 தான் படுக்கிறேன் அப்படின்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சீரியல் முடிக்கிறதே 11:30 ஆகிடுதுங்க, அதுக்கப்புறமா தான் நான் போய் படுப்பேன்னு வாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணுறது சொல்லுங்க? நம்மளுடைய முதல் எதிரி எது? அந்த தொலைக்காட்சி. அதை நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா யமனை வரவழைக்கின்றீர்கள் என்று பொருள். இன்னொரு எதிரி நம்ம வீட்லயே வளர்த்துக்கிட்டு வரோம். எது? ஃப்ரிட்ஜு. ஒருத்தர் யாரோ ஆமான்னு ரொம்ப பலமா சொன்னார். யம தர்மன். ஃப்ரிட்ஜுங்கிறது என்ன? யம தர்மன் தான். அப்படி திறந்த உடனே அவன் ரெடி ஆயிடுவான். வந்துட்டியா அப்படி. ஃப்ரிட்ஜை திறக்கும் போதெல்லாம் யமன் நம்மை அழைத்து கொண்டே இருக்கின்றான். முந்திலாம் வந்து பகல்லையும் பிச்சைக்காரங்க இருப்பாங்க, ராத்திரிலையும் பிச்சைக்காரங்க இருப்பாங்க. இப்பெல்லாம் வராங்களா? பிச்சை யாராவது பார்த்துருக்கீங்களா? ஏன் வரதில்ல? ஃப்ரிட்ஜு வாங்கினவெல்லாம் பிச்சைக்காரன் ஆயிட்டான். ராத்திரி சமைச்சது மீதி இருந்தா ஃப்ரிட்ஜில் வச்சு காலையில சாப்பிட்றது, காலையில சமைச்சது மீதி இருந்தா ஃப்ரிட்ஜில் வச்சு மத்தியானம் சாயங்காலம் சாப்பிட்றது. அப்புறம் எங்கேருந்து இவனே பிச்சைக்காரன் ஆயிட்டான். இவன் எங்கேருந்து யாருக்கு பிச்சை போடுறது? அதனால பிச்சைக்காரெல்லாம் பார்த்தான், அடப்பாவி நீயே பிச்சை எடுத்து திங்கிறியடா, அதனால எனக்கு வேலை இல்லைன்னு அவன் உழைக்க போயிட்டான். ஃப்ரிட்ஜு வாங்கினவெல்லாம் பிச்சைக்காரன் ஆகிட்டான். இல்லையா? உண்டா இல்லையா? 3 நாள் வச்சு சாப்பிட்றாங்களாம். அம்மா இது 3 நாள்லாம் பரவாயில்லம்மா, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
இட்லி மாவு அரைச்சாங்கன்னா ஒரு வாரம், மண்டே டு ஃப்ரைடே. ஞாயிற்றுக்கிழமை இட்லி மாவு அரைச்சி மண்டே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி காலையில் எல்லாம் 5 நாளும் இட்லி தான், தோசை தான், அதே மாவு தான். இதெல்லாம் கூட பரவாயில்லையா? சாம்பாரையும் காரக்குழம்பையும் 3 நாளைக்கு செஞ்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க ஐயா. நம்ம ஃபாரின்லாம் பேக்கடு ஃபுட்டு தான், ஃபாரின்லாம் பேக்கடு ஃபுட்டு தான். எதை எடுத்தாலும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துக்க வேண்டியது தான். எதை எடுத்தாலும் அந்த கலாச்சாரம் இப்போ எங்கே ஒட்டிகிட்டு இருக்கு? நாம கேட்டால் அதிகமாக ஒட்டிகிட்டு இருக்கு, அதிகமாக ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா? அதனால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? முதல்ல டிவி சுவிட்சையும் ஃப்ரிட்ஜு சுவிட்சையும் ஆஃப் பண்ணி வச்சுருவோம். அதை ஆஃப் பண்ணினாலே பாதி சன்மார்க்கி. டிவி சுவிட்சையும் ஃப்ரிட்ஜு சுவிட்சையும் ஆஃப் பண்ணிட்டா 50% நம்ம மரணத்தை ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். ஏன்னா அது ரெண்டும் 50% மரணத்தை கொண்டாந்து நம்ம கிட்டே கொண்டாந்து வீட்டுக்கு வர வைக்குது. மரணத்தை நம்ம எங்கே கொண்டு வரோம்? வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கிறோம். அதனால் அது ரெண்டையும் நம்ம முதல்ல ஆஃப் பண்ணிட்டு, காலையிலும் மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி எந்த வேளையெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன், என்னை தனியாக்கி நின்ற போதெல்லாம் நின்கணே நின்றேன் அப்படிங்கிற மாதிரி வள்ளல் பெருமான் சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கங்களையும் முதல்ல நமக்கு இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம், அடுத்தது பக்தி. பக்தி இல்லையேல் முக்தி இல்லை, பக்தி இல்லையேல் முக்தி இல்லை. பக்தி வரும் பழவினைகள் பறந்தோடும். பக்தி இருந்துச்சுன்னா பழுத்து நம்மளை தாக்கக்கூடிய வினைகள் எல்லாம் பறந்து ஓடும். அதனால முதல்ல அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம், அதுதான் முதல் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தது பக்தி, பக்தியோட தான் இருக்கணும். சுத்த சன்மார்க்கி அப்படின்னு பக்தியை கோட்டை விட்டுறாதீங்க. வள்ளல் பெருமான் நாங்கள் மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு பெட்டியை வைத்து தீபாரணை செய்து வழிபாடு செய்து வந்தார். சுத்தி வந்து தீபாரணை பண்ணுவாராம். இருக்கு, தகவல்கள் இருக்கிறது. அதனால பக்தி. அதுக்கப்புறமா வள்ளல் பெருமான் நமக்கு எடுத்து காட்டிய இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். பை டு கெட் டு ஃப்ரீ. இந்திரிய ஒழுக்கத்தையும் கரண ஒழுக்கத்தையும் கடைபிடித்தோம் என்றால் ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் இறைவன் அருளால் நமக்கு கைகூடும். இந்த ஒழுக்கங்களை எல்லாம் நாம் கடைபிடித்து, இதை தாண்டி ஒன்று இருக்கு, நானே தவம் புரிந்தேன் அருட்சக்தி நாடு அடைந்தேன் வள்ளலார் சொல்றார் இல்லையா? அந்த மாதிரி நாம் அனைவரும் தவம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும். அப்படி தவம் பண்ணினோம் என்றால் இந்த 4ஐயும் யார் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு முக்தி நிச்சயம், மரணமில்லா பெருவாழ்வு நிச்சயம், வள்ளல் பெருமானுடைய அருள் சத்தியம் என்று கூறி அருமையான இந்த சித்திரையில் முத்திரையை பதித்த இந்த நாயகர்களுக்கெல்லாம் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.